வெல்கம் டு சுரேஷ் கிச்சன் vlogs. நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கேஷ்யூ கறி செய்ய போகிறோம். ஆமாங்க, இதை காஜு மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும். ஒரே மாதிரி குழம்பு வச்சு கறி செஞ்சு போர் அடிக்குதா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த காஜு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முந்திரி மசாலா செய்யறதுக்காக முதல்ல மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கான முதல் வேலை என்ன செய்யணும்னா, நம்ம 2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். அதை 1/4 கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே 400 கிராம் கேஷ்யூ போட்டு தண்ணியில் போட்டு அதை பாயில் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம 4 ஏலக்காய், 4 லவங்கம், 1 இன்ச்சில் 2 பட்டை, அது கூட பே லீஃப் 2 போட்டு இதை பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். 10லேருந்து 12 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைக்க போகலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டுட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். இதில் 1/2 கிலோ கேஷ்யூ போட்டுக்கலாம். இந்த கேஷ்யூ நம்ம பாயில் பண்ணோம், அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர விடலாம். நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் 500 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம செஞ்சிட்ருக்கிறது ஒரு 100 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இந்த கேஷ்யூ கறி. இதை காஜு மசாலான்னு சொல்லலாம், முந்திரி கிரேவின்னு சொல்லலாம். அது உங்களோட விருப்பமே, நீங்கள் எப்படின்னா சொல்லுங்கள். பட் இதோட பேர் காஜு மசாலான்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயில் மிதமான சூடேறி வந்ததும் 12 ஏலக்காய், 12 லவங்கம் எடுத்துருக்கோம். அது கூடவே பட்டை 1 இன்ச்சில் ஒரு 3 எடுத்துருக்கோம். ஸ்டார் அனீஸ் 2 எடுத்துருக்கோம். பேலீஃப் ஒரு 3 எடுத்துருக்கோம். இப்போ மிதமான சூடேறி வந்ததும் இதை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் ஆனியன் சேர்த்துக்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1 கிலோ வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. லைட்டாக வதங்கி வர்ற சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அதாவது 50% வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 200 கிராம் சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த ஆனியன் கலர் மாறி வந்திருக்கு. இந்த சமயத்தில் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கணும். இதுக்காக 1 கிலோ தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணலாங்க. நல்லா கொதி வரட்டும். இந்த மசாலா நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது இப்படியே கொதிக்கட்டும். இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 5 பச்சை மிளகா 1/2 பண்ணி சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம செய்கிற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த மசாலா கொதி வர்றப்போ மேலே தெரிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டு மூடி இருக்கும். நம்ம முந்திரி முன்னாடியே வேக வச்சுருந்தோம், அது நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மசாலாவை 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுனாவே போதும், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுத்ததாக சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அடுத்ததாக உப்பு தேவைக்கேற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். நீங்கள் டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. எப்போ மசாலா சேர்த்தாலையும் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா கருகி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி சேர்த்தோன்னு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியே லைட்டாக ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே வேக வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே முந்திரி தாங்க. முழுசாக சேர்த்துட்டு அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இது கூடவே நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறப்போ அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம செஞ்சுட்ருக்கிறதே நல்லா ரிச்சான ஒரு கிரேவி தாங்க. ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்போ அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும். நம்ம முன்னாடியே அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஆனியனும் முந்திரியும் பாயில் பண்ணி அரைச்சோம் இல்லையா, அது முழுசாக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதி வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுங்க. ஏன்னா நம்ம ஆனியனும் கேஷ்யூவும் பாயில் பண்ணி போட்டிருக்கோம். ஆல்ரெடி இந்த மசாலாவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே லைட்டாக கொதிக்க விடுறோம். ஏன்னா மேலே தெரிச்சிரும், அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக ரிச்னஸ்க்காக க்ரீம் சேர்த்துக்கிறோம். ஒரு 300 ml அளவுக்கு சேர்த்துருக்கோங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த சமயத்தில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்ல ஒரு பெரிய கொதி வந்தால் இந்த மசாலா ரெடியான மாதிரி தாங்க. இது திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் திக்காக வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு திக்னஸ் பார்த்து எந்த அளவுக்கு தண்ணி தேவை பார்த்து சேர்த்து கொதி வர விடுங்க, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அருமையாக இருக்குங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், இது ரெடி ஆகிடுச்சிங்க.
இப்போ அப்படியே லைட்டாக மல்லி இலை தூவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது, சாப்பிடவும் நல்லா அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சி அந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கறி செய்யணும்னு நினச்சிங்களா, இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கேஷ்யூ கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.